வணக்கம் வணக்கம். வணக்கம் 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 எல்லோருக்கும் வணக்கம். என்னை பெறாத தாய் தந்தவர்களுக்கும் இன்னும் பெரியவர் சிறியவருக்கும் அனைவருக்குமே வணக்கம் 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 வணக்கம். இருந்தாலும் நான் யார் என்று உங்களுக்கு தெரியாது. நான் எப்படி வந்தேன் உங்களுக்கு தெரியாது. எதற்கு வந்தேன் என்ன இந்த கனகாபுரி நாட்டில் ஓர் பகுதியாக வளரக்கூடிய என்னுடைய பெயர் தான் சுப்புதாசி. சுப்புதாசி வணிகர்குல வீதியிலே சுப்புதாசியாக வாழ்ந்து கொண்டு வருகிறேன். சுப்புதாசியாக வாழ்ந்து கொண்டு வருகிறேன். ஆனால் என்றென்றும் தினந்தோறும் ஒரு ஆடவரை பார்த்து நாம் மோகம் கொள்வது வழக்கம், காதல் கொள்வது வழக்கம். ஆனால் இன்று யாருமே கிடைக்கவில்லையே. நான் என்ன செய்வது? அவனையே விட்டுட்டு அழிஞ்சு கிடக்கிறான். ஏன்டா அவனை போய் காட்டி கிடக்கிறான்? அது கிடைக்குமோ கிடைக்காதான் அழிஞ்சு கிடக்கிறான். நீங்க 2 பேரும் இருக்கிறதெல்லாம் அப்படித்தான் அழிஞ்சு கிடப்பான். ஏ வரியா மாமா? யாருமே இல்லையே. தினந்தோறும் என்னுடைய இடைவிடாமல் உடை கொண்டு வரக்கூடிய என் மாமா காணது. என் மாமா என்னடா இது? நானும் வீதி 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 வீதியா சுத்தின்னு வரேன். எங்க வீட்டுல பூனை தூங்குது. எழுப்புறதுக்கு யாரும் வரல. வீதி வீதியா பாத்துக்கின்னு வரேன். இது வரைக்கும் யாரும் கிடையாது. மனசு ஆற அடிச்சிட்டியா? இல்ல மாமா. மாமா எப்பவே நான் தானே ஒண்ணு வச்சுக்கிறேன். அது எல்லாருக்கும் தெரியும். தெரியுதானே மாமா? மாமா படுக்க ஏண்டா வழுக்க மாமா? அலையைத்தா போச்சு எனக்கு. உன்னாட பிடிச்சது இந்த வழுக்க மட்டும் தான் மாமா. இலவே மாமா. அப்படியா? நானும் வீதி வீதியா சுத்தின்னு வரேன். நம்ம வீட்டுல தினந்தோறும் அடுப்புல பூனை தூங்குது. ஆமா மாமா. எந்த தக்காளத்தி வந்தாலும் எதுனா ஏதோ ஒண்ணா துண்ணும். மாமாக்கார வீட்டுல மாமா. ஏன் மாமா நீ ஒரு ஆள் வலது கை மாதிரி வந்துட்டு இடது கை போல ஒருத்தர் இருப்பாளே, அவனை ஒண்ணும் காணோம். வரலையா? வர்றான். என்ன கேடு? எப்படியா
அந்த ஒண்ணு என்ன தேடியானு என்ன கேட்டாங்களா? உன் பெருமை சொல்றேன். என் பெருமையா? ஆமா, என் பெருமை சொல்லு. நம்ம செய்யற தொழிலுக்கு நம்ம விளம்பரப்படுத்திக்கணும். விளம்பரப்படுத்திக்கணும். ஆமா ஆமா. கொரியரு ஏன்பா கொரியரு ஆரம்பிச்சா தாலி அடிச்சு போயிடுறேன். கொரியரு மாமா மாமா ஏமா மாமா மாமா அலே பாய் அலே சலாம் அலைக்கும். வலைக்கும் சலாம். சலாம். கட்டக்கூத்துல பார்த்து ரொம்ப நாள் கழிச்சு பாத்துக்கிட்டே. ரொம்ப நாளா இந்த பக்கம் வரல. அதுவும் தான் இருக்குது. அதுதான் எனக்கு உயிர் மூச்சு. ஆமாமா, ரொம்ப நாளா இந்த பக்கம் வரல. நாங்க ஏன்னா பைபாஸ்க்கா போயிடுறோம். ஏன்னா லாரி டிரைவர்லாம் அங்கதான் அதிகமா இருக்கிறாங்க. அப்படி போயிடுறோம். ஆமா ஆமா உண்மைதான். உன்னா இந்த வருஷம் முடியறதுக்காட்டியும் என்ன சீக்கிரம் கண்டிப்பா நடந்தா மாமா வலிக்க மாமா 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 யார் வந்தாங்க? என்ன சக்காச்சி வந்தாங்க? எனக்கு ஒரு கிராக்கி கூட படியல மாமா. கிராக்கியா படியல மாமா. உனக்கு கிராக்கி படியலையா? நான் சொல்ல என்ன போற மாமா? நீ நல்லா இருக்கிற மாமா. உன் உடம்புல எந்த வியாதி கிடையாது மாமா. மாமா எனக்கு நேத்து காலையில தான் தெரியும் மாமா. ஏமா 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 அப்படியே நிப்பாட்டு. வானா சேர்ந்து சொந்த ஊரு அசிங்க பத்தாதான் கால கூட உயிரா வானா. ஏமா வானாமா இவர் கால கூட உயிரும். வானா வானா எல்லாம் சொந்தக்காரர் வந்துக்கிறாங்க. ஆமா, நாளைக்கு நான் தெருவா போனேன்னு இருக்கட்டும் மாமா. மாமா எவன் வந்துருப்பாரோ? எந்த என் சக்காலத்து வந்துருப்பாரோ? என் வீட்டு வாசப்படியாண்ட எதுவுமே கிடைக்கலையா? எதுவுமே கிடைக்கல. இது வரைக்கும் ஒரு கிராக்கி கிடைக்கலையாம்மா. யாராவது ஒரு ஆடவர் உனக்கு என்ன குறை? ஐயா தான் வச்சுக்கலாம்னு பாக்குறேன். ஐயா ரொம்ப நாளா வச்சிருந்தேன். அம்மா இவரு குறைய கிடையாது வச்சுக்கணும்னா. ஆமா, சொத்து கிடைக்குது. ஆமா சரி, நீ வச்சுக்கணும்னா நானும் சைடுல வந்துருவேன். அப்படியா மாமா? நாளைக்கே போட்டுங்க பிராக்கெட். போட்டுடலாம். மாமா என் மனசுல என்ன ஓடுது தெரியுமா? ஓடுதேம்மா. என்ன ஓடுது தெரியுமா? ஓடுதே மாமா. ஒரு ஆடவர் கண்ணுக்கேற்ற மாதிரி வந்து விட்டார். அவரை சும்மா விடுவேனா மாமா? அவர் வாராரோ வருவாரோ. இது வரைக்கும் யாரும் வரலையம்மா. அவர் வருவார் வருவார் என்று பணிமேல் வெளிவந்து காத்திருக்கிறேன். எத்தனை ஆம்பளைங்க இருக்காங்க, ஒருத்தர் கூட வர மாட்டேங்கிறாங்களாம்மா. நீங்க காத்திருந்தா யாரும் வர மாட்டாங்க. அப்படி போய் மலைக்கா போ. மலைக்கா போனாலும் ஆமா மாமா முன்னுங்கிற இலசுகளை பார்த்தா வயசாந்த மாதிரி இருக்குது மாமா எல்லாமே. ஆமா மாமா, ஆனா எல்லாம் தூக்கத்துல ரொம்ப நேரமா வாயில கை வச்சுட்டு பாத்துக்குது. உன்னையே பாத்துக்கிறான். ஆமா அவங்க மேல ஒரு கண்ணதான் இருக்கிறான். நம்பர் கேட்டுக்குது. நானும் பாத்துக்கிறேன். எப்போ யூடியூப் சேனல்ல போட்டீங்களோ வெச்ச கண்ணு வாங்க. லாக் நம்பர் எல்லாம் எப்பா
அதுக்குள்ள நான் போன் பண்ணி வீட்டுல நீ தான் டிராமா பக்கமே போவாதுன்ட்டாங்க. அட மடிக்கு போட கழுவிட்டா நேற்று ஒருத்தன் பண்றான் பயத்தோட்டத்துல இருந்து. நான் நல்லா இருக்கிறியா? நான் சும்மா விடுவேன் அவனை. நல்லா தான் இருக்கீங்க, என்ன பண்றீங்க, அதானே சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன் பாரு. ஆமா அட்டாட்டே இதுதான் கிராஸ் நினைச்சுதான் என்ன நம்ம தான் மாமா அப்படி வந்து விட்டால் நான் என்ன செய்வேன்? மாமணி மேடையில் மாமணி மேடையில் ஒருவர் வர வேண்டும் அல்லவா? உண்மைதான். பஞ்சலி மீது அவரு அவரை வேற போட்டுக்கிறியா? கட்டி வந்துக்குதேம்மா எனக்கு சூத்தல கட்டிக்குது டாக்டர் வந்து உட்கார கூட கூட சொல்லிக்கிறாரு. ரெண்டு கட்டி வந்துக்குது. அவன் எப்படியோ சொல்லி தப்பிக்க பாக்குறான். கட்டி ஐயோ வந்து போச்சு வந்து போச்சு. வாய புண்ணாக்கிறாங்க. அப்படி எனக்கு ஒரு சந்தேகம்மா. என்னம்மா? நானும் குறைஞ்சபட்சம் பாக்குறேன் ஒரு 15 வருஷமா கட்டிட்டு அந்த புடவை வாங்குற துட்டுல அந்த புடவையும் மாத்த முடியாதுமா. எத்தனை பேர் எவ்வளவு புடவை வச்சுக்கலாம் தெரியாது. அந்த புடவை தறி நெய்யும் போது முதல்ல கட்டி பார்த்துருவோம். எனக்கு ஆசை, புரியுதா? இது நீ சொல்லிங்கிறது வந்து கட்டாயமா வந்து ஒரு 10 வருஷம் கிட்ட ஆயிருக்கும். ஆனா முதல் மேடைக்கு குறைச்சி வருஷம் கட்டினா அந்த புடவை தான் கட்டிடுவேன். மேடைக்கு முதல்ல இந்த புடவை கட்டிடுவேன். எங்க குரு எடுத்து கொடுத்த புடவை தெரியுமா? பாமர்த்திமா குருனா தெரியாது. நானும் குரு அவங்க அவங்களுக்கு எங்க குரு குண்டையா தண்டலும் வரதப்ப ஆசிரியர் தம்பி பாலகர் ஆசிரியர். அவர் காலமா 10-12 வருஷத்துக்கு மேல ஆகிப்போச்சு. எதையுமே நினைக்கிற குருவை மறக்க கூடாது, புரியுதா? சத்தியமா நான் கூட மறக்கலாமா? எங்க குருவை பார்த்தனா ஒரு கோட் வாங்கி குத்தாமிச்சிருவான். உனக்கு ஒரு கோட் வாங்கும்போது வச்சுக்கலாம். அப்படி யார் வந்தாலும் மஞ்சத்தில் விளையாட வேண்டும், கொஞ்சம் விளையாட வேண்டும். மாமா நம்மள ஊருக்குள்ள போனா ஊர்னால அப்புறம் சும்மா இருக்க மாட்டேன். ஆமா நீ சும்மா இருக்கிறதுக்கு நான் பாத்துறேன். சொந்த ஊரு வாடா நீ சும்மா இருக்கிறதுக்கு நான் பாத்துறேன். நான் என்ன பண்றது? சொம்மாக்கிறேன் நீ இருக்க பாத்துக்கிறேன். மாமா அவனால முடியல உன்னால எம்மா என் பல்பு பீஸ் போயிடுச்சு. பல்பு பீஸ் போனா எனக்கு என்ன மாமா? நான் பீஸ் கொடுத்துருவேன். பண்ண மாட்டேன். அது எரியாதுமா. தெரியாது. அப்படி இந்த காலகட்டத்தில் நாம் பண்ண வந்திருக்கோம். மாமா யாராவது வந்தா தகிரிமா இப்ப
விஷ்ணுவர்தன் என்னால விடுங்க மாமா கண்டிப்பா கண்டிப்பா ம். ஆ ஆ. ஆ டேய், கரெக்டா போயிட்டு வாங்க. டாடா ஏம்மா, நீ போறது போறியா தாத்தா கூட்டு போற தாத்தா மாமா சீக்கிரம் கொண்டு வாங்க